ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன், பாருங்கள். ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்கள். எங்கள் வீட்டில் கேஸு தீர்ந்து போய் ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஆன்லைனில் புக் பண்ணால் கிடைக்காது, அப்படி 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டான். திரும்பவும் ஒரு முறை காசு கட்டி அடுத்த கேஸு வாங்கிட்டு வந்தது செக் பண்ணாமல் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அது லீக் ஆகுது. அதோட வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோ இது, தவறாமல் பாருங்கள். என்னடா பேசுகிறாங்களே, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. தவறாமல் பார்த்தீங்கன்னா இதோட மகத்துவம் என்னன்னு உங்களுக்கு புரியும். நான் வேறு வழி இல்லாமல் அந்த கேஸும் யூஸ் ஆகலை, அதுக்கு முன்னாடி ஆன்லைனில் பண்ணதும் யூஸ் ஆகலை. 2000 செலவு பண்ணியும் எனக்கு பலன் இல்லை. வேறு வழி இல்லாமல் என்னோட ஸ்டைலில் நான் சிக்கன் குழம்பு செய்கிறேன், பாருங்கள். கிராமத்து சமையல் போல் நானும் செய்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குது. கண்ணு எரிச்சல் தாங்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இதை செய்யறதுக்கு. ஆனால் டேஸ்ட்டு கோவிலுக்கு எல்லாம் போனால் செஞ்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அவ்வளோ டேஸ்ட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் சந்தோஷமாக நல்லா நிம்மதியாக சாப்பிட்டோம். என்னோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்ட்டு சொன்னான். கிராமத்து சமையல் இப்படி தான் இருக்கும். புகை எப்படி வருது பாருங்கள். ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் அடுப்பில் செய்யும்போது இது மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிட்டாக்கா அந்த சந்தில் அந்த புகை போயிட்டு அதில் இறங்குச்சுனா தான் உங்களுக்கு ஸ்மெல் வரும். அதனால் திறந்து விட்டு நீங்கள் அங்கேயே இருந்து பார்த்து நீங்கள் சமையல் செஞ்சுடுங்க. அப்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குது என்னோட சிக்கன் குழம்புன்னு பாருங்கள். நான் இப்படி தான் செய்வேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பாத்திரம் அதுக்குன்னு 4-5 கடாயி எல்லாமே எடுத்து போட்டு வச்சுருக்கேன். கருப்பாக இருக்கிறதே எல்லாத்தையும் இதுக்கே போட்டுட்டேன். அதாவது நான் சிக்கன் செஞ்சால் நான்வெஜ்ஜுக்குன்னே தனியாக போட்டுருவேன். அதனால தான் இந்த கடாய் வச்சுருக்கேன். 4-5 கடாய் இருக்குது. அதனால தான் இந்த கருப்பாக இருந்தாலும் நான்வெஜ் செஞ்சாவே இந்த கடாயில் தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அது போல் செய்வீங்க. அடுப்பு காலியானதும் சமைச்சு முடிச்சதும் அது மேலே வேறு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு வந்துடுங்க. வீடியோ பிடிச்ச